வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ஸ்பிட்ஸ் வில்லே அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு அன்ரொமான்டிக் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவான கேரியை காட்டுறாங்க. இவர் தன்னோட மனைவியோட கார்ல போயிட்டு இருக்கும்போது சில பல சம்பவங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. அதுவும் தான் உண்மையா இல்ல, நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இவங்க டிவோர்ஸ் கேட்குறாங்க. இவரும் வந்து கோவப்பட்டு கடகடன் அங்கிருந்து ஓடி போய் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வீடான பால் வீட்டுக்கு போறாரு. பாலோட மனைவி தான் ஜூலி. அவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காங்க. ஓப்பன் ரிலேஷன்ஷிப்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கண்டுக்காம இருக்கிறது, அதுவும் இன்னொருத்தர் யார் கூட இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஸோ இது மாதிரி தான் வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த வீட்டில் தங்கக்கூடிய நம்ம கேரிக்கும் ஜூலிக்கும் ஒரு விதமான கனெக்ஷன் அப்படின்றது ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யார் கூட சேர்றா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இதே கதைய தமிழ்ல எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீரியல் கில்லரோட பிளாஷ்பேக்கா கூட வைக்கலாம். அதாவது அவன் பண்ணதெல்லாம் கரெக்டா, அந்த பொண்ணெல்லாம் கொல்லணும்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிளாஷ்பேக்கா கூட வைக்கலாம். உதாரணத்துக்கு மன்மதன், சிவப்பு ரோஜாக்கள், இதுலலாம் இது மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பிளாஷ்பேக்கா வச்சிருப்பாங்க. அவ்வளவு சீரியஸா காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்துல அதை வந்து ரொம்ப லைட்டர் நோட்ல இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற ரேஞ்சுக்கு காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க இந்த மானமாவோ கற்பாவோ எல்லாம் பாக்குறது இல்ல. அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறது அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. அந்த லைட்டர் நோட்ல பாக்குறது அப்படின்றத கண்டிப்பா நான் வந்து வரவேற்கிறேன். ஆனா இதுல சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்குல்ல, ரொம்ப ஓப்பனா இருந்துச்சுடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இது உங்களுக்கான படம் கிடையாது. கதையா பாத்தீங்க அப்படின்னா யார் யார் கூட சேர போறா அப்படின்ற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு அப்படின்றது கடைசி வரைக்குமே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதும் ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் தான். மற்றபடி ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இதை கொண்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு வித்தியாசமான படம். வழக்கமான ரொமான்டிக் மூவி மாதிரி இல்லாம ஒரு அன்ரொமான்டிக் மூவியா இது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட டேக்லைனாவே அதை தான் போட்டிருந்தாங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. ட்ரை பண்ணுனா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த படம் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.